வணக்கம். திருப்பூர் முருகன் துணை. நீண்ட நாள் ஆகிப்போச்சு வீடியோ எடுத்து. அதனால் யானைமுடி மோதிரத்தை பற்றி உங்களுக்கு நல்ல சிறப்பாக சொல்ல போகிறேன். ஒரிஜினல் யானைமுடி எப்படி இருக்கும், யானைமுடியை கண்டுபிடிக்கிற முறை எப்படி, முதல்ல அதை பயன்படுத்துகிற முறை என்ன, எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் யானைமுடி போடலாம், எந்தெந்த தோஷத்துக்கெல்லாம் யானைமுடி போடும்போது நம்மளுக்கு சகல தோஷமும் போய் செல்வாக்க கொடுக்கும் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஒரிஜினல் யானைமுடி அப்படின்றது நம்மளுடைய கை நகம் இருக்கு இல்லையா, அந்த நகத்தில் எப்படி வரி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் ஒரிஜினல் யானைமுடி. 10x லென்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக தெரியும். எரிய வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி எரிஞ்சால் என்ன ஸ்மெல் வருதோ அந்த ஸ்மெல் வரும். காற்றுல பவுடர் மாதிரி பறந்து போயிடும் ஒரிஜினல் முடி. டூப்ளிகேட் முடி அப்படி ஆகாது, ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, டூப்ளிகேட் யானைமுடி எப்படி தெரியும்? மாட்டு கொம்பை கொண்டு வந்து மெலிசாக கட் பண்ணி டையை அது மேலே போட்டு டூப்ளிகேட் முடி விற்கிறாங்க. அந்த முடி போட்டால் முழு பலன் கிடைக்காது. ஆனால் ஒரிஜினல் யானை முடி போடும்போது தோஷங்கள் போயிடும், செல்வம் செல்வாக்கு வரும், கண் திஷ்டி ஓமல் இருக்காது, குழந்தைங்க நல்லா வளர்ச்சி. ஏன்னா பிள்ளைங்களுக்காக தான் குரு பகவான். தனச்சேர்க்கை நிறைய ஏற்படும், பெரிய மனுஷனுடைய ஆதரவு கிடைக்கும். சகட யோகம் அப்படின்றது ஒன்று இருக்கு. குரு பகவான் 6, 8, 12 மறைஞ்சு போயிட்டு இருந்தான்னா அந்த சகட யோகத்தினால தொல்லைகள் வரும். பணம் கிடைக்காது, செய்கிற தொழிலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும், மன நிம்மதி இருக்காது. இந்த மன நிம்மதியெல்லாம் வரணும் அப்படின்னா நல்ல ஒரு யானைமுடியை கொண்டு வந்து ஒத்த பட்டையில் போடணும், இல்லை 3ல் போடணும், இல்லை 5ல் போடணும், 2ல் போடக்கூடாது. ஒத்த பட்டையில் போடும்போது மோதிரமாக போடலாம், பிராஸ்லெட்டாக போடலாம், வேற எந்த ஒரு ஆபரணமாகவும் போடலாம். ஆனால் பிராஸ்லெட் போடும்போது துண்டு துண்டாக போடக்கூடாது. பிராஸ்லெட் போடும்போது ஒத்தப்படையில் போடும்போது 3 வளையம் இருக்கிற மாதிரி, 5 வளையம் இருக்கிற மாதிரி யானைமுடி போடணும். அப்படி போடும்போது உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணாது, மற்றவங்களுடைய கண் திஷ்டி ஓமல் கிட்ட வராது. திஷ்டி பார்வையெல்லாம் பார்த்தாங்கன்னா அது அவங்ககிட்டயே ஓடிடும், நம்மக்கிட்ட வராது. நவரத்ன மோதிரம் போடுறதும் யானைமுடி மோதிரம் போடுறதும் ஒன்று தான். ஆனால் யானைமுடி போடும்போது பெண் யானைமுடி என்ன பண்ணும், ஆண் யானைமுடி என்ன பண்ணும்? ஆண் யானைமுடி போட்டாச்சுன்னா செய்வினைகள், கிரக தோஷங்கள் போகும், கிரகத்தினால வரக்கூடிய தொல்லைகள் நின்று போயிடும். ஆனால் பெண் யானைமுடி போட்டிங்கன்னா, நல்லா வயசான பெண் யானைமுடி போட்டால் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும், பொருள் நிறைய வரும், திரவியங்கள் சேரும், சந்தோஷங்கள், அழகான ஆடம்பரம் சேர்க்கெல்லாம் இருக்கும். பார்க்குறவங்கெல்லாம் உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறது தான் யானைமுடி. யானைமுடியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் கேட்டாலும் நான் சொல்லுவேன். இதுலேயே சில விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன். பிராஸ்லெட்டு போட்டாலும் சரி, மோதிரம் போட்டாலும் சரி, வெள்ளியில் போடலாம், தங்கத்தில் போடலாம், பஞ்சலோகத்தில் போடலாம். எதுவும் வசதி இல்லை அப்படின்னா செம்பு வளையத்தில் ஒரே ஒரு முடி இருக்கிற மாதிரி குரு விரலில் போடணும், சூரிய விரலில் போடணும், மற்ற விரலில் போடாதீங்க. மற்ற விரலில் போட்டாச்சுன்னா பலன் கிடைக்காது. பலன் கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. நீங்கள் இந்த விரலில் போட்டு பாருங்கள், அந்த யானைமுடி எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, அட்டகாசமான நல்ல பலனை கொண்டு வருது. பார்க்குறவங்களாம் திகைக்க வைக்கும், பார்க்குறவங்களாம் மதிக்க வைக்கும், பார்க்குறவங்களாம் உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க. எவ்வளோ ஒரு அழகாக இருப்பீங்க நீங்கள். அதனால தான் பெரிய பெரிய ராஜாக்கள், மந்திரிங்க, அரசியல்வாதிங்க, கலை வித்தகருங்க, கலை நுட்பம் தெரிஞ்சவங்க அத்தனை பேருமே யானைமுடி பிராஸ்லெட் கையில் போட்டுன்னு இருப்பாங்க. அந்த யானைமுடி போடும்போது வலது கையில் போடணும், இடது கையில் பிராஸ்லெட் போடக்கூடாது. மோதிரம் போட்டாலும் ஆண்கள் யாராக இருந்தாலும் வலது கையில் தான் போடணும், பெண்கள் யாராக இருந்தாலும் இடது கையில் போடணும். இடது கையில் போடும்போது வேற வேலை செய்யும், வலது கையில் போடும்போது வேற வேலை செய்யும். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். போட்டுட்டு அப்புறம் சொல்லுங்க, இந்த யானைமுடி போட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், இவ்வளோ விஷயம் இருக்குதா இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. இதெல்லாம் மறைச்சிட்டாங்க, நம்மளுக்கெல்லாம் தெரியப்படுத்தாதே போயிடுச்சு எல்லாம். இப்போ தெரியப்படுத்தின்னு வரேன் ஒரு விஷயமா. வாங்கி போட்டு சந்தோஷத்தை அனுபவிங்க, சௌபாகியத்தை அனுபவிங்க. நன்றி, வணக்கம்.